தக்கான கழகம் பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சந்தால் கழகம், இண்டிகோ கழகம், பாப்னா கழகம் இதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து சந்தால் கழகம் தான் விவசாயிகளால் செய்யப்பட்ட முதல் கழகம், ஆங்கிலேயரை எதிர்த்து அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இண்டிகோ கழகம்ங்கிறது அவுரி பயிர் செய்ய மாட்டோம்னா அதை எதிர்த்து அவங்க பண்ணின கழகம் தான் இண்டிகோ கழகம்னு பார்த்துருப்போம். பாப்னா கழகம்ங்கிறது ஜமீன்தார்களோட அடக்குமுறையை எதிர்த்து விவசாயிகள் பண்ண கழகம் தான் பாப்னா கழகம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ தக்கான கழகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, உள்ளூர் வட்டிக்காரர்கள் அதிக வட்டிக்கு கொடுத்து கடன் சுமை ஏற்றினதுனால அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் விவசாயிகள் பண்ணினது தான் தக்கான கழகம். ஓகேங்களா? இது எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவோட பூனா அப்புறம் அகமது நகர் அப்படிங்கிற மாவட்டங்களில் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கழகத்தை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இயர் வந்து 1875. இது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு வட்டிக்காரரோட சொத்துக்களையெல்லாம் கைப்பற்றி அவங்கள கிராமத்தில் இருந்து வெளியேற்றிய போது இந்த புரட்சி வந்து தொடங்குது. இவங்க எதனால் இந்த புரட்சியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான நிலவரி திட்டத்தினால நிலங்களை அபகரித்ததுனாலையும் அதிக வட்டி கொடுக்கறதுனாலையும் அதுக்கப்புறம் அவங்களோட நிலங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு நிலத்தை வந்துட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா? நிலத்தை அடகு வச்சு கடன் வாங்குறாங்க. கடனை கொடுக்க முடியாத போது அதை ஏலம் விட்டு அந்த கடனை வந்து கொடுக்குறாங்க. இப்படிலாம் ஆகும்போது உழைப்பவர்களோட கையிலேருந்து அந்த நிலம் வந்து உழைக்காதவர்களோட கைக்கு மாறிடுது. இந்த மாதிரியான செயல்கள் தான் அவங்க வந்து இந்த தக்கான கழகம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த புரட்சி வந்து படிப்படியாக 33 கிராமங்களுக்கு பரவுது. அதுக்கப்புறம் இந்த புரட்சியை வந்து தடுக்கிறதுக்கு இராணுவம் வரவழைக்கப்படுது. ஏன்னா போராட்டம் வந்து வன்முறையாக நடக்குது. ஓகேங்களா? ரொம்ப வன்முறையாக நடக்கிறதுனால இராணுவம் வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சி கட்டுப்படுத்தப்படுது. இந்த புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளோட குறைகள் களையப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.